ஹலோ காய்ஸ், என்னடா இவன் காலையிலே மாடு கிட்ட போயிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சிங்களா? ஆமாங்க, காலையிலே எங்க மாமா ஃபோன் பண்ணி மாட்டு பொங்கல் எதுவும் மாட்டு க்ளீன் பண்ணி வீடியோ எடுக்கணும் வான்னு சொல்லி கூட்டு இருந்தாரு. அதுக்காக தான் அங்கே போயிருந்தோம். ஆமாங்க, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஆர்னில மாட்டு பொங்கல் எதுவும் மாடு அலங்காரம் பண்ணி பயங்கர கிராண்டமா கொண்டாடுவாங்க. அது இல்லாம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல காங்கேயன் மாடு மாமா தான் வச்சிருக்காரு. ஆமாங்க, அது கிட்ட போய் எனக்கு பயமா இருந்துச்சு. மாமா தான் பயப்படாத, கிட்டவா, எதுவும் பண்ணாது, பழகிட்டா உயிரே கொடுக்கும்னு சொல்லியிருந்தாரு. அங்க அந்த பொங்கலை பத்தின சிறப்பம்சங்கள் என்னன்றதை கேட்கலாம். இது வந்து பல நூற்றாண்டு காலமாக தொன்று நடத்தக்கூடிய ஒரு விழா, திருவிழா, தமிழர்களின் திருவிழா. அதில் முக்கியமாக இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் வந்து எல்லாம் விவசாய உழைப்பாளிகள். அவங்க உழைச்சி இந்த ஒரு வருட இந்த நிகழ்ச்சியை, மாட்டு பொங்கல் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஆமாங்க, சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நானே எங்க மாமா எல்லாரும் மாடு பிடிக்கிறதுக்காக போயிருந்தோம். அது இல்லாம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஆர்னி தமிழ்கான்ல மாட்டு பொங்கல் பயங்கரமா கொண்டாடுறதுனால இந்த ஃபங்க்ஷன் பாக்குறதுக்குன்னு இந்த ஊரை சுத்தி இருக்க எல்லா மக்களும் வந்து வேடிக்கை பார்ப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. மேல தாளத்தோட குழந்தைங்க, சின்னவங்க, பெரியவங்க, வயசானவங்க முதல் கொண்டு பயங்கர என்ஜாய்மெண்ட்ல இருந்தாங்க. எல்லாம் மாடு தட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. பயங்கர வைபா இருந்துச்சு. வாங்க பார்க்கலாம். ஃபைனலாக ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஷாலம் ஷாலம், பாய் பாய். இதே போல் நெக்ஸ்ட் வீடியோ செஞ்சிடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.